வளர்த்த நாய் கூட சாப்பாடு போட்ட முதலாளிக்கு நன்றி விசுவாசமாக இருக்கு. ஏன் தான் இந்த மனுஷ ஜாதி இப்படி இருக்கோ அல்லாஹு ஆலம் தெரியல. நாட்டோட பெயரை தயவு செய்து நாராடிக்காதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான தகவல், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். பணிப்பெண் துவானியாவில் பாபா பர்ஸை விட்டுட்டு போனதுக்கப்புறமா வந்து பர்ஸை எடுத்து அதுலேருந்து பணத்தை எடுக்கக்கூடிய வீடியோ காட்சி படு கேவலம். இதோ மிக முக்கியமான இன்னொரு தகவல். அந்த செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி நியூ ஸ்கேம், வாட்ஸ்அப் மூலமாக ஏதாவது லிங்க் வருதுன்னு மட்டும் டச் பண்ணி நீங்கள் சோழி முடிஞ்சது. அதுவும் ஏடிஎம் கார்டு, இந்த நாட்டில் கெனட் கார்டெலாம் வச்சிருக்கிறவங்க தயவு செய்து கவனம். رسالة توها وصلتني بالواتساب، هذه من طرق النصب الجديدة، احذروا فيها الناس. الرسالة توصل لك وتشوف انه في رابط والاسم الاول اسم شركة معروفة، فاذا ضغطت على الرابط راح تفتح معك صفحة تحت راح تشوف ان العنوان عبارة عن خرابيط. هذول مجموعة نصابين. شلون تتحقق؟ دائما لا تسوي اي شيء على اي موقع الا لما تتحقق من العنوان تحت انه فعلا العنوان هذا سليم. இத்தனை நாளாக நான் தானே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். 2025/3/22 இன்றைக்கி நான் வீடியோ போட்டேன்னா இல்லையா? நைட்டு 11:45 மாமாவோட நான் நினைக்கிறேன் வண்டியில் போயிட்டுருக்கிறேன். நான் எங்கே இருந்துடா லண்டனில் போய் என்னுடைய கெனட் கார்டை வச்சு யூஸ் பண்ணேன். என்னுடைய டெபிட் கார்டு 4437 கடைசியில் முடிகிற டெபிட் கார்டை வந்து லண்டனில் டிக்ளைன் ஆகிருக்கிறாடே. லண்டன் தான் இது என்னோடய திஜாரி கார்டு. பாருங்கள், என்னுடைய பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் அந்த கார்டு ஆக்டிவ் ஆகும். அதனால் என்னுடைய கார்டை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்போவுமே என்னோடய கார்டு வந்து நான் யூஸ் பண்ணும்போது என்னுடைய பர்சனல் டேட்டாவை நான் வந்து என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டோ என்னுடைய ஃபேஸ் ஸ்கோனோ கொடுத்த பிறகு தான் என்னுடைய ஸ்மார்ட் வேலெட்லேருந்து காசு வந்து ரிலீஸ் ஆகும். அது மாதிரி நான் பண்ணி வச்சுருக்கிறேன். சரியா? ஒரு வேளை நேற்று மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்துச்சுன்னு வைங்களேன், உடனே அந்த பணம் வந்து லண்டனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கும். சரி, 5/25 சண்டே 23 மார்ச் இன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுக்கும்போது பாருங்கள், யூஆர் டெபிட் கார்டு கடைசி 44:37 முடியுது. எவன்டா அது ஹார்ன் அடிக்கிறது? டிக்ளைன் ஆகியிருக்குது 14 தசம். ஹலோ, மெசேஜை பார்த்த ஒத்த நொடியில் தான் எனக்கு சித்த கலங்கிருச்சு அப்படின்ன மாதிரி 44:34 முடிகிற கார்டில் இருந்து லண்டனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேண்ணா. டேய், லண்டன்ன்றதை நான் மேப்லையும் பேர்லையும் தானே பார்த்துருக்குறேன். டேய், நான் எங்கடா லண்டனுக்கு போனேன் அப்படின்ற மாதிரி கூகுள் வேலெட்காரன்ட்ட கேட்கணும்னு தோணுச்சு. அங்கே வேலெட்டு எப்படி கார்டு இல்லாமல் எப்படிப்பா? யோசிச்சு பாருங்களேன். கார்டே இல்லாமல் லண்டனில் என்னுடைய கார்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவும் ஸ்மார்ட் வேலெட்டை வச்சு, இந்த இருக்கிற ஸ்மார்ட் வேலெட்டை வச்சு, இப்போ இந்த இருக்கிற ஸ்மார்ட் வேலெட் இருக்குது தானே, ஃபோனில் நம்ம பே பண்ணுவோமே, அந்த மாதிரி ஸ்மார்ட் வேலெட்டை வச்சு கடைசியில் லண்டனில் யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஹேக்கிங். ஏன்னா நான் வந்து நிறைய ஆன்லைன் இதுகளில் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்னோடய யூடியூப்புக்காக நான் சில எடிட்டர் அது இது சில விஷயங்களை நான் பர்ச்சேஸ் பண்ணணும். சில இப்போ எடிட்டர்களுக்கு வந்து காசு கட்டணும், நிறைய எடிட்டிங்குக்காக, இந்த மாதிரி விடயங்களுக்காக. இப்போ ரீசெண்டாக கூட நாய்ஸ் ரெடியூசருக்கு நான் காசு கட்டியிருந்தேன். இந்த மாதிரி அப்ளிகேஷனில் காசு கட்ட வேண்டி இருக்கிறதால ரொம்ப கஷ்டம். எப்படியுமே கெனட் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்படி இருக்கும்போது நான் கார்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் நான் வந்து அந்த லிமிட் எப்போவுமே ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டில், பெரிய அந்த அளவுக்குலாம் கோடியில் இல்லை, இருந்தாலும் ஒரு 50 தினாரோ 20 தினாரோ 10 தினாரோ சில நேரங்களில் ஸ்டாக்கில் வச்சுருந்தாலும் அதையும் வந்து பாதுகாப்பாக செக்யூர் பண்ணி, இப்போ பாருங்கள் மேலே இருக்குது வெரிஃபை யுவர் ஃபேஸ் அண்ட் ஃபிங்கர்னு காட்டுது. வெரிஃபை தட்ஸ் யூ அந்த மேலே காட்டுது பார்த்தீங்களா? அந்த மேலே இருக்கிறத நான் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷனை டச் பண்ணி என்னோடய ஃபிங்கரையோ அல்லது ஃபேஸோ கொடுத்தா தான் இது வந்து வேலெட் வந்து ஸ்மார்ட் வேலெட் வந்து வேலை செய்யும். இப்போ கார்ட்லெஸ் பேமெண்ட் இது வந்து ஃபோன்லேயே இருக்குது. NFC மூலமாக நான் இப்போ அந்த கார்டை செலக்ட் பண்ணி எந்த கார்டை பே பண்ணணும் அப்படின்னு அந்த கேனட் மெஷினுக்கு முன்னாடி வச்சதும் ஃபோனாலே பே பண்ணலாம். ஆனால் இந்த சிஸ்டத்தை வந்து இந்த திருடன்கள் அதையும் ஹேக் பண்ணி வச்சுருக்கானுங்க. பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய ரிஸ்க்குன்னு. தயவு செய்து ரொம்ப கவனம். எங்கே பார்த்தாலும் திருட்டு பயிலுவ, ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை கர்ணன் தப்பினா கையில் இருக்கிற மொத்தமும் போயிடும். நைட்டு நான் வேலையில் இருக்கும்போதே லண்டனுக்கு போயிருக்கேன். அட்டங்கொய்யால அவன் கையை எப்படியெல்லாம் திருடிட்டு இருக்கான். குவைத்தில் இருக்கிறவனுடைய வேலெட்டை லண்டன் வரைக்கும் திருடுறானுங்க. இன்னமும் நீங்கள்லாம் பர்ஸில் பணம் திருடுறதுலையே இருக்கிறீங்க, மானத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க.
தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே பாருங்கள் எந்த அளவுக்கு நாலேஜ் டெக்னாலஜி வளர்ந்துருக்குது, அறிவியல் வளர்ந்துருக்குது அப்படின்றத பாருங்கள். குவைத்தில் இருக்கிற என்னோட பர்ஸில் இருக்கிற கார்டில் இருக்கிற காசை லண்டனில் இருக்கிற ஒருத்தன் திருடுறான். அப்படியான டெக்னாலஜி இருக்கும்போது நீங்கள் இன்னமும் இந்த மாதிரி பர்ஸ்லையெல்லாம் திருடி கேவலமாக மாட்டி நாட்டுடைய மானத்தையும் கேவலப்படுத்தாதீங்க. துவானியா ஒன்றில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சிஸ்டர் க்ளீன் பண்ண போயிருக்கிறாங்க. ஒரு பணிப்பெண் போனவங்க பாபாவுடைய பர்ஸை பார்த்துட்டு உடனே அதுலேருந்து காசை எடுக்கிறாங்க. ஆனால் இது தொடர்ந்து பர்ஸில் காசு கம்மியாகிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்குது. அவரும் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காருன்னா ரகசியமாக ஃபோனில் கேமரா ஆன் பண்ணி பர்ஸை வச்சுட்டு போயிருக்காரு யார் எடுக்கிறான்னு பார்க்குறதுக்கு. கடைசியில் மாட்டினது பணிப்பெண். அவங்களுடைய லக்கேஜ் அந்த ஹேண்ட் லக்கேஜ் ஒன்று பேக்கேஜை செக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அந்த இடுக்கு முடுக்கு ஒவ்வொரு இதுகள்லையும் அவங்களுடைய அந்த பையில் இருக்கக்கூடிய நீங்களே அந்த வீடியோ வருது பாருங்கள். எல்லா இடத்துலையுமே காசை சொருகி சொருகி வச்சுருக்காங்க. சுருட்டி 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 எல்லா பக்கமும் ஒழிச்சு வச்சுருக்காங்க. الله الرحمن الرحيم. هذه الشنطة اللي شغلتنا اللي سافرت قبل كم يوم فيها كنز. طبعا بدلنا شنطها قبل ما تروح فكانت تبكي على الشنطة هذه بالذات. وحنا بدلناها مو من يعني بدلناها لأن فقدنا فلوس كثير فشكينا فيه. طبعا كانت تحط فلوسنا في الشنطة يعني ممكن ما يكون واضح بس هنا شوف شكل هذا وين المدخل. هذا المدخل اللي كانت تحط منه الفلوس. شكل طول شوفوا الفلوس هذه كم شو ريال. باقي 500. هذا 500. طيب عموما هذه كانت فرق الشنطة. طبعا اللي طلعناه من الشنطة هذه 2000 ريال وهذه هنا 500 ريال هنا 100 يعني تقريبا فوق 2600 ريال. هذا كله طالع من الشنطة كانت تحطها بنفس الطريقة. طلعت திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இல்லையா? சிந்திச்சு செயல்படுங்க. நம்மளால் முடிந்தது சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஒவ்வொரு சமூக ஊடகங்களை சமூக வலைத்தளங்கள் இஸ்டகாலா ஹப்பாமா இப்படி பண்ணினா அப்படி பண்ணா சிலானி ஹிந்தி பிலிப்பீனி நேபாளி இத்தியோப்பி ஒவ்வொரு பேரை ஊரை சொல்லும்போது அந்த ஊர் எல்லா தொழிலாளர்களுக்கும் இன்றைக்கி என்ன இந்த மாதிரி விடயங்கள் ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ரொம்ப ஓவராக ரூடாக கோபப்படுத்தக்கூடிய காரணம் நல்லா சாமான் வாங்கிட்டு போய் பாபா நீங்கள் 50 தினார் கொடுத்தீங்க இந்த இருக்குது சாமான்லாம் வாங்கியாச்சு 45 தினார் போயிருக்குது இந்த இருக்குது 5 தினார் மிச்சம் இந்த இருக்குது ஃபத்தூரா கண்ணு முன்னாடியே மிச்ச காசு அந்த 5 தினாரை கையில் எடுப்பார் 10 ரூபா அப்படியே அங்கனே கண்ணு முன்னாடியே கசைக்கு தூக்கி டஸ்ட்பினில் போட்டு போயிட்டே இருப்பார். பார்த்துருக்கலாம் எவ்வளவு இருக்குது என்னென்ன வாங்கியிருக்கான். ஒருவேளை இவனுக்கு தேவையான சாமானை சேர்த்து வாங்கியிருப்பானோ. தேவையான என்னையாவது இருந்தால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் திருடுறதுக்கு இப்போ ஏன் திருடுறாங்கன்னா சிலருக்கு பழக்கம் தெரியுமா, சிலருக்கு அது பழகிடும். அது பெரிய பெரிய கோடீஸ்வரனு கூட திருடுறவங்க இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு. அம்பானி லெவலுக்கு பில்கேட்ஸ் லெவலுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்கள்லாம் இருக்கிறாங்க சரியா. அவங்க திருடனுங்க தெரியுமா. அவங்களில் ஒரு சிலர், அவங்க இல்லை, அவங்கள மாதிரி ஒரு சில பெரிய பெரிய பெரும் பணக்காரர்கள் பார்த்தா அவங்களும் திருட்டுத்தனம். அந்த திருடுன்றது அவங்களுக்கு ஒரு சிலருக்கு ஹாபி பழக்கம். அது கையை அரிக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் தம் அடிக்கலைன்னா நாக்கு புளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி கையை அரிக்கும்.
கை அரிக்கிறது, நான் எதையாவது ஒன்று சுடணுமே அப்படின்னு. ஆனால் அது எவ்வளோ பெரிய கேவலமான செயல். பிடிபட்டா யோசிச்சு பாருங்கள், மொத்த சமுதாயத்துக்குமே கேவலம். நாட்டோடைய எல்லாருடைய பேரும் நார் அடிக்கப்படும். இந்த மாதிரி இந்த நாட்டுக்காரங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிடுவாங்க. இப்போ சில நேரங்களில் என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன்னா, இப்போ என்னுடைய பாபா வந்து என்னைய வந்து நம்புகிறாரு, செக் பண்ணுறது இல்லை. சில நேரங்களில் நானே மறந்து போய் பில் இல்லாமல் வந்துடுவேன், பில்லை விட்டுட்டு வந்துடுவேன், பில்லை எடுக்காமல் வந்திருப்பேன். சரி, அந்த கேப்பில் அந்த செகண்டில் வந்து ஏதாவது ஒன்று மிஸ்டேக் ஆகியிருக்கும். நான் சொல்லியிருக்கேன்ல, ஜெமியாவில் கூட பாருங்கள், பில்லில் லேபிளில் அடிச்சிருக்கும் 1 தினாருன்னு, ஆனால் அங்கே 2 தினார் சார்ஜஸ் பண்ணியிருப்பானுங்க. இந்த மாதிரி நடக்கும் நிறைய. அப்போ நான் ஒரு பொருள் 2-3 பொருள் வாங்கியிருக்கிறேன், அந்த பொருளோட மொத்த விலை பில்லுலேயே அதில் லேபிள்லேயே அடிச்சிருக்குது எல்லாமே ஒரு 10 தினாருன்னு. நான் வந்து 15 தினாருக்கு பில்லு போட்டிருக்கேன் ஜெமியாவில், ஆனால் நான் பில்லை கூட எடுக்காமல் வந்துட்டேன்னு வைங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நானும் பாபா வந்து இங்கே, தம்பி எவ்வளோ தம்பி, 15 தினார் பாபா. சாமானெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவர் சும்மா சாமானெலாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் லேபிள் அடிச்சிருக்கோம். லேபிளில் விலையை செக் பண்ணி பார்க்குற எல்லாமே 10 தினார் தான் வருது. என்னடா 15 தினார்னு சொல்கிறான், 10 தினார் தான் இருக்குது. தம்பி பில் எங்கடான்னு கேட்கும்போது பில்லு எடுக்கலையே பாபா, மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த இடத்துல எக்ஷன் எடுக்கலாம். இல்லை அதுக்கு பிறகு இருந்து பொருள் வாங்கினா பில்லு கொண்டு வா, இன்னும் கொஞ்சம் திருடனை பார்க்குற மாதிரி பார்க்கலாம். உண்மை இல்லையா? அதுதான் உண்மை. அதால் சிந்திச்சு செயல்படுங்க. நீங்கள் ஒருத்தர் செய்கிற தவறு பலரையும் பாதிக்கும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஐடியாஸ் சொன்னால் சிலவனுங்களுக்கு இழுக்காத, சீக்கிரமாக சொல்லு, போட்டால் மயிருன்ட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவனமாக இருங்க. டேக் கேர்.